राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। பிரஜமண்டலம் பலவிதமான அனுபவங்களை நமக்கு கொடுத்துருக்கு. ஜேத் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காளியன் அந்த விஷயமெல்லாம் பார்த்தா, நான் காளியன் யாருன்னு கேட்டிருந்த பொழுது ஒவ்வொருத்தரும் பலவிதமாக அனுப்பியிருக்கள். காளியன் யார், எந்த ரிஷி, எந்த ரிஷியினுடைய சாபத்தினாலே எந்த ரிஷி காளியனானான் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கோ. அழகா அடுத்து இந்த சௌபரி அவருடைய விஷயமெல்லாம் பார்த்தோம். சுன்றக்கா இதெல்லாம் பார்த்தாச்சு, ரைட்டா? அங்கிருந்து அப்படி வெளில போகும். யமுனா நதியினுடைய அந்த பக்கம் போகலாம். யமுனானுடைய இந்த பக்கத்தினுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். யமுனானுடைய அந்த பக்கம், இந்த யமுனையினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம், இப்படி தான் அழகாக நிறைய லீலாஸ்தலங்கள் காணப்படுகிறது. சிலதெல்லாம் பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்கும், சிலதெல்லாம் பரிக்கிரமா மார்க்கத்துலேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போனால் வரும். இந்த நந்தகாட்டா அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான், அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பத்ரவனா போனார் அப்படின்னு இருக்கு. அந்த யமுனா நதியை கடந்த உடனேயே அழகா ஒரு கிராமத்தில் அவர்கள் தங்குறார்கள். முக்கியமாக இந்த சைத்தன்ய மகாபிரபு போன பரிக்கிரமா பாதையில் போனவர்கள் யார் அப்படின்னா நரோத்தமதாசா, ஸ்ரீனிவாசர், அப்புறமா ராகவ, 3 பேரும் தான் போனார்கள். நரோத்தமதாசா, ஸ்ரீனிவாசா, அப்புறமா ராகவா. இதே வழியில் இவர்கள் போகிறார்கள் இல்லையா? அப்போ யமுனையை நந்தகாட்டாலேருந்து யமுனையை கடந்து அவர்கள் அந்த பக்கம் போகிறார்கள். அப்போ ஒரு கிராமத்தில் தங்குறார்கள். சுருகுரு அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர். சர்க்காரியோ அப்படின்னு சொல்கிறா, சில இடங்களில் சர்க்கிரியான்றா, சுருகுரு அப்படின்றா. ராகவ பண்டிதர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியர், நரோத்தமதாசர், இவா 3 பேரும் இந்த இடத்துல தங்குறார்கள் பத்ரமனா போகிற வழியில். அப்போ ராகவ பண்டிதர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களுடைய பெயர்கள்லாம் சொல்கிறார். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது, சின்னபஹாடி, பசுவா, பாஜனா, திலக்கதி, மராவா, வேணுயா. அதாவது முன்னாடியே நாம் சொல்லிட்டோம் அதெல்லாம். பட் ஆனால் ராகவ அழகாக சொல்கிற ராகவ பண்டிதர் இது மாதிரிலாம் இருக்குது தூரத்தில் அப்படின்னு நம்ம அந்த பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? நந்தகோபர் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் வராருன்னு பொழுது இந்த சர்க்காரியோ இந்த கிராமத்தில் மாடுகளை எல்லாம், மாட்டு மந்தன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாடை பட்டியில் அடைக்கிறன்னு சொல்லுவோம், ஆட்டுப்பட்டி மாதிரி. ராத்திரி ஆகிடுத்துன்னா மாடுகளை சுற்றி அந்த மூங்கில் தட்டிகள்லாம் வச்சு அப்படி சேஃப்கார்ட் பண்ணுவாள். அதெல்லாம் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்கிறாள்.
ஒரு நாள் இந்த மாடு மேய்க்கிற பசங்கள் எல்லாம் கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப பசிக்கிறதுடா அப்படின்னு சொல்கிறான். விளையாடின்னு இருந்தாவா. சாதாரணமாக மாடுகள்லாம் பால் கறந்து விட்டு தான் அவள் மேய்ச்சலுக்கு அழிச்சுட்டு வருவாள். அதனால் பெருசாக மாடுகளுடைய பால் இருக்காது. சில சந்தர்ப்பங்களில் கன்றுகள் மேய்ச்சிருப்பாள். ஸோ பசிக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தைகளுக்கு பால் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். இந்த பால் சாப்பிடணும் அப்படின்னும் பொழுது உடனே கண்ணன் கிட்ட தான் கேட்பாள். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அது அல்ப விஷயமாக இருக்கட்டும் இல்லாட்டி உயர்ந்த விஷயமாக இருக்கட்டும், சாதாரண உலகத்தெல்லாம் சொல்லுவாள், டோன்ட் ஆஸ்க் மெட்டீரியல் திங்ஸ் டு கிருஷ்ணா, ஆஸ்க் ஒன்லி கிரேட் திங்ஸ். பாலாக இருந்தான்னு மோட்சமாக இருந்தான்னு எல்லாமே அவனுக்கு அல்ப விஷயம் தானே, ரைட்? அவனுக்கு மோட்சமும் சாதாரண விஷயம் தானே. மோட்சமே தரக்கூடியவனுக்கு பால் தர முடியாதா? பால் தர தெரிஞ்சவனுக்கு மோட்சம் தர தெரியாதா? அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கிருஷ்ணன்கிட்ட கேளுங்க. நத்திங் ராங். அது சரி தப்புன்றது அவன் சொல்லட்டும். அது இருக்கு. சிலது சரின்னுவான், சிலது தவறு அப்படின்னு சொல்லுவான் கண்ணன். ஆமாம், நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே கண்ணன் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. when it is wrong, it's wrong. குருவும் அப்படிதான். நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கணும், இல்லை நாங்கள் அறியாத்தனமாக தானே செஞ்சோம் அப்படிலாம் கிடையாது. தவறு, ஒரு அஸ்ரத்தையில் செய்கிறல், அஜாகிரதையில் செய்கிறல், திமிரெடுத்து செய்கிறல்னா சொல்லுவார். அதற்கு ஏற்ற மாதிரி அது அஸ்ரத்தையா அஜாகிரதையா திமிரா குரு சொல்லுவார். சரியா? அப்போ இந்த கண்ணன் கிட்ட கேட்குறா, பசிக்கிறதா கிருஷ்ணா, பால் வேணும்டா. கண்ணன் உடனே நினச்ச மாத்திரத்திலேயே அவர்களுக்கு எல்லாருக்கும் பானையா இந்த பாலை கொடுக்குறான். இந்த குழந்தைகள் அவ்வளவு சந்தோஷமாக பாலை குடிக்கிறான். அவ்வளவு பாலம் குடிச்சு அவளுக்கு மீதி பாலெல்லாம் அப்படியே பத்திரமாக வச்சுண்டு அந்த பாலை அதுலேருந்து க்ரீம்லாம் தயார் பண்ணி அதுக்கப்புறம் ஜாலியாக அந்த க்ரீமெல்லாம் வேற சாப்பிட்டாலாம். பாலிலிருந்து க்ரீம் எடுப்பது எப்படி வேணால் கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் சர்க்கோரியா, சுருக்குரு, சர்க்கிரியா இப்படிலாம் பேர் இருக்குது. ஓகேவா? நந்தகாட்டோட அந்த பக்கத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. அடுத்து இங்கேருந்து நாம் 2 கிலோமீட்டர் அப்படி தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு இடம் வர்றது வைகுந்தபுரா, வைகுந்த்பூர் அப்படின்னு உன் பேர்லேயே தெரியும். வைகுந்தபுரம், வைகுந்தம். வைகுண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டுபிடிங்களா? வைகுண்டம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ கூட இதோ வருது, வைகுண்ட ஏகாதசி வர்றது, தேடி பாருங்க. அப்புறம் நான் சொல்கிறேன் வைகுண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம். வைகுந்தம் அப்படி சொல்லணும் இல்லையா? இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த வைகுந்தபுரா கோப குழந்தைகள் கிருஷ்ணன்கிட்ட ஒரு நாள், என்னடா அது அப்பப்போ என்னமோ யாரோ வரா உன்னை பார்க்கறதுக்கு, ரிஷிகள் வரா, தேவர்கள் வரா, என்னமோ அப்பப்போ இந்த வைகுண்டம்னு காதில் விழறது, எங்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. என்னடா அது வைகுண்டம்? அது நிச்சயமாக உன் இடம் தானே, அது என்னன்னு காட்டி கொடு. அது என்ன ஒழிச்சு வச்சிருக்கா? எங்களெல்லாம் அழிச்சுட்டு போக மாட்டேங்கிறாய், எங்களுக்கெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாய், நாங்கள்லாம் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னடா அது அப்படி உரிமையோட சாதாரணமாக கேட்குறாளாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தைகள் பால் வேணுமா கிருஷ்ணா, பால் வேணும்டா அப்படின்னு கேட்கும். இந்த குழந்தைகள் கிருஷ்ணா வைகுண்டத்தை காண்பிச்சு கொடுறா கேட்கும். யோசிக்காமல் கேட்பா. கண்ணன் பார்த்தான் இந்த பிள்ளைகளுடைய அற்புதமான பக்தி ஸ்ரத்தை கேட்குற முறையில்
உரிமையோடு கேட்குறா. அதாவது சாதாரணமாக கேட்குறா. கை கட்டி வாய் பற்றி கிருஷ்ணா வைகுண்டத்தை காட்டி தருவாய் அப்படிலாம் இல்லை. அந்த உரிமையில் சாதாரண ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி தான் கேட்குறான். நீங்கள் கண்ணன்ட்டு எப்படி கேட்கலாம், தப்பு கிடையாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாவத்தை நீங்கள் கவனிங்க. நான் சொன்னேன் இல்லையா, சொல்கிற மெத்தடை கவனித்து பார்த்தோம்னா திருப்பி கேட்டோம்னா உங்களுக்கு புரியும் எந்த பாவத்தினால கேட்கணும் அப்படி. ஒன்று அகம்பாவத்தில் கேட்கக்கூடாது. கிருஷ்ணா வைகுண்டத்தை காட்டி விடு அப்படி இல்லை. இந்த டோனில் நான் சொல்கிற டோன் கூட பெருசு இல்லை, அந்த மனசு ரைட். ஆசையாக கேளுங்களேன். தன்னையே காட்டி தருவான் அவன் கண்ணன். அப்போ கண்ணன் இந்த கோப குழந்தைகளுக்கு வைகுந்தத்தை காட்டி கொடுத்த இடம் இது. அதனால் வைகுண்டபுரான்னு பேர். வைகுந்தபுரம் பை அப்படின்னு வைகுந்தபுரம் அப்படின்னு ஆச்சா. அடுத்து இங்கிருந்து நாம் போவது பத்ரவனா. பத்ரவனம்னு பேர். பத்ர அப்படின்னா மங்களம்னு ஒரு அர்த்தம். பத்ர அப்படின்னா பலபத்ரன்னு ஒரு அர்த்தம். பலபத்ரன் பலமுடைய மங்களம் தரக்கூடியவன் பலபத்ரன். பத்ரா அப்படின்னா அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகாக இருக்கான். கிருஷ்ணனுடைய 16,108 பத்னிகளில் ஒருத்தி பத்ரான்னு பேர். பத்ரகாளி சொல்லுவோம் இல்லையா, நம்ம பத்ரகாளினா பயங்கரமாக நினச்சிட்டு பத்ரகாளி. காளினா காலாவினுடைய ஆப்போசிட் காளி. பத்ரனா மங்களகரமான காளின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் காளி தான், தமிழில் தான் காளி. கருப்பாக இருக்கிறதுனால காளின்னு பேர் அவளுக்கு. பத்ரகாளி அப்படின்னா மங்களகரமானவள்னு அர்த்தம். சாதாரணமாக பத்ரகாளி அப்படின்னா பயமுறுத்துறவள் நினச்சிட்டு இருக்கோம். பத்ரகாளி இந்த இடத்துக்கும் பத்ரகாளிக்கும் சம்மந்தம் இல்லை. பத்ரான்ற வார்த்தைக்காக நான் அதெல்லாம் சொன்னேன். இந்த வனத்துக்கு பேர் பத்ரவனம்னு பெயர். கண்ணனும் பலராமனும் மாடு மேய்க்க வரக்கூடிய ஒரு இடம் இந்த பத்ரவனம். பலராமரும் கண்ணனும் மாடு மேய்க்க வருவதற்கான ஒரு இடம் இது. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த வனம் பத்ரான்னு வந்ததுனாலே இது பலராமனுக்கு சம்பந்தப்பட்ட வனம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். சரியா? ஆதிவராக புராணத்தில் சொல்லும் பொழுது யார் இந்த பத்ரவனத்தை தரிசிக்கிறார்களோ ஸ்ரத்தையோட அவர்கள் உத்தமமான கிருஷ்ண பக்தர்களாக பவிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. இது பெரிய வனம் காடு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ இது ஒரு 4-5 மரம் சுற்றி வர விவசாய பூமி. அங்கே ஒரு பழைய சிவன் கோவில் இருக்குது. பத்ரீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பெயர். பத்ரீஸ்வர மகாதேவர். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விரஜவாசிகள் இவர் வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார்கள். நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ரொம்ப நாள் காத்திருந்து போன வருஷம்தான் போனேன். 24 டிசம்பரில் போனேன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே சில பேர் உட்காந்து பஜனை, சின்ன இடம் தேமேன்னு உட்காந்துட்டு பஜனை. சில பக்தர்கள் ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள்ளே இந்த பத்ரீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு துர்காவோட கோவில், ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி, அப்புறம் ராதாகிருஷ்ண சன்னதி, அப்புறம் பலராமனுக்காக ஒன்று பெருசாக கட்டின்னு இருக்கா. பெருசுனா மற்ற கோவில்களோட கொஞ்சம் பெருசாக, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிராமத்து ஜனங்கள், ரொம்ப அழகான பக்தர்கள். அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கா. நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் அதை பஜனை பண்ணியிருந்தேன். நான் பார்த்தேன். அங்கே இருக்கவளை விசாரித்து இது எல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் அவளே அழகாக சொல்லி கொடுத்தா. ரொம்ப ஆசையோடு எங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்தா. அவர்கள் உலகத்தில் லைம் லைட்டில் கிடையாது.
இது எதுக்கு நான் முக்கியமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இன்னி காலகட்டத்தில் என்ன எடுத்துன்னா பக்தி பண்ணி லைம் லைட்டில் பிரகடனமாகணுன்ற ஆசைகள். லைம் லைட் அப்படின்னா உலகப் புகழ், திரும்புகிற பக்கமெல்லாம் நம்மளை எல்லாரும் கொண்டாடணுன்ற ஒரு ஆசை. நம்ம மேலே எல்லாரும் அன்பு இருக்கட்டும், எல்லாரும் கொண்டாடணும். அதை கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக ஏங்குதல் சரி வராது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், பாவமாக இருக்கும். அந்த புகழுக்காக தங்களையே கொண்டு அடமானம் வைக்கிறார்கள். அது ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த புகழ் பெருமை இதுக்காக ஏங்காதீங்க, அது வரட்டும். நீங்கள் பாட்டு பக்தி பண்ணுங்கோ, உங்களுக்கு வேண்டியது கிருஷ்ணன் தானே, கிருஷ்ண அனுபவம் தானே. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பக்தர்களுக்கெல்லாம் அவள்லாம் பார்த்தோம்னா பிருந்தாவனத்தை தாண்டி அவளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அங்கேயே இருக்கக்கூடிய கிராமங்களில் வேலை செஞ்சுட்டு அவள் இருக்கா. அவளுக்கே நிறைய வயல்வெளிகள் இருக்கலாம், வேறு தான் வேலை. ஆனால் அவர்களுடைய பக்தி உலக பிரசித்தம்னுலாம் கிடையவே கிடையாது. அந்த ஊருக்கார ஒருத்தர் பேசிக்கிறா, பழகிக்கிறா, ஒருத்தர் அன்போடு இருக்கா. அவள் பேரெல்லாம் கூட நானும் கேட்கல. ஆனால் அவர்களுடைய அந்த பக்தி அழகாக இருக்கு. அவர்கள் கிருஷ்ணன் அனுபவிக்கிறார்கள்ன்றது அவர்களை பார்த்தாலே தெரியறது. கிருஷ்ண அனுபவம்ன்றது அவளை பார்த்தா தெரியறது. அவ்வளோ அழகான பத்ரீஸ்வர மகாதேவர் கோவில். கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன கோவில். ஆந்திர ரோடு தான், அதாவது பாண்டீரவனம் போகிற வழியில தான் இந்த பத்ரவனம் இருக்கு. இங்கே ஏதோ 2-3 கிலோமீட்டர் மேக்சிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 கிலோமீட்டர் தான் பத்ரவனத்திலிருந்து இந்த பாண்டீரவனம், ராதாகிருஷ்ண கல்யாணம் நடந்த இடம்லாம் சொன்னேன் இல்லையா, அது இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். அழகான பத்ரவனம். ஸோ என்னெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்? குரு சர்க்காரியா, வைகுண்டபுரா, பத்ரவனா. இங்கே பக்கத்திலே முன்னாடி ஒரு பத்ர சரோவரம்னு இருந்திருக்கு. அதெல்லாம் ட்ரையாக தான் இருக்குது. எப்பயாவது மழை பெஞ்சா நிறைய தண்ணி இருந்தால் இந்த பத்ர சரோவரத்தில் தண்ணீர் இருக்கும். சரியா? ஸோ கண்ணனும் பலராமனும் ஆசையாக மாடு மேய்த்து அவர்கள் அனுபவித்த மோஸ்ட் அட்ராக்டிவ் வனம் பத்ரவனம். இன்றைக்கி அங்கே இந்த சின்ன அந்த கேலி கதம்பு விருட்சம் இருக்குது. அங்கே அந்த பூக்கள் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. பெரிய பாக்கியம் எனக்கு இந்த மார்கழியில் ஜம்முன்னு 2 திவ்ய தேசம் பார்க்குற பாக்கியம். நடுநாட்டு திருப்பதிகள். அதில் ஒன்று திருவகீந்திரபுரம், அழகா நிகமாந்த மகாதேசிகரும் தவம் செய்த இடம். அடுத்தது திருக்கோவலூர், உலகளந்த பெருமாள் சந்நிதி. 2 திவ்ய தேசங்களும் பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. நிதானமாக பார்த்துட்டு வந்தேன். அந்த ஆனந்தத்தோடு உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा।